ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரையும் ராஜா கனி சமையல் சார்பாக வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி வச்சு எப்படி நம்ம ப்ரௌனி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் பட்டரையும் எடுத்து மைக்ரோவேவ் அவனில் நல்லா உருக்கி வச்சுக்கோங்க. இப்படி இல்லைன்னா அடுப்பில் நீங்கள் இதை டபுள் பாய்லர் மெத்தட்லேயும் உருக்கி வச்சுக்கலாம். உருக்கி வச்ச பின்னாடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அதை ஆற வச்சுக்கோங்க. முதல்ல இந்த ப்ரௌனிக்கு டின் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இப்போது 6 இன்ச்சு டின் எடுத்திருக்கேன். பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர்னு அதை சொல்லுவாங்க. அந்த பேப்பரை எப்படி நம்ம ப்ரௌனிக்கு கட் பண்ணுவோமோ 4 சைட்லேயும் கட் பண்ணி அதுக்குள்ளே டைட்டாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிற கருப்பு கவுனி அரிசி ஆர்கானிக் ஸ்டோர்லேருந்து வாங்கினது. முதல்ல இதுக்காக ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அது மேலே சிலிக்கான் மேட் போட்டு இந்த கருப்பு கவுனி அரிசியை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓடிஜியில் 100 டிகிரி செல்சியஸில் கரெக்டாக 10 நிமிஷம் அதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன்லேருந்து எடுத்து உடனே ஒரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அது நல்லா ஆறணும். இதுதான் கருப்பு கவுனி அரிசியை அவனில் ரெடி பண்ணுற முறை. கருப்பு கவுனி அரிசி நல்லா ஆறின பிறகு அது கூட கொக்கோ பவுடர், உப்பு, பேக்கிங் பவுடர் போட்டு ஒரு முறை நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. ஜலித்த பிறகு ஒரு விஸ்க் எடுத்து அதை நல்லா கலக்கிட்டு அந்த மாவை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ தேவையான பொருட்கள்: முட்டை கூட வெனிலா எசன்ஸை கலந்து வச்சுக்கோங்க. ப்ரௌன் சுகரை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. உருக்கி வச்ச பட்டரும் சாக்லேட்டும் நல்லா ஆறி இருக்கணும், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஜலிச்சு வச்ச கருப்பு கவுனி அரிசி பொடியும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பொடிச்சு வச்ச ப்ரௌன் சுகரை போட்டுக்கோங்க. ஒவ்வொரு முட்டையாக ஆட் பண்ணணும். 2 முட்டையும் ஒரே வேளையில் ஆட் பண்ணக்கூடாது. முதல்ல ஒரு முட்டையை போட்டுட்டு நல்லா அதை பீட்டரை வச்சு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சோடனே அடுத்த முட்டையும் உள்ளே போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இது எவ்வளோ தூரம் நீங்கள் அடிக்கணும்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கணும் அந்த முட்டை மிக்சரில். பார்க்குறதுக்கு க்ரீமி மிக்சர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆறின பட்டரையும் சாக்லேட் மிக்சரையும் அதில் ஊற்றி திருப்பியும் பீட்டரை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. பிறகு நீங்கள் ஜலிச்சு வச்ச மாவை உள்ளே மொத்தமாக போட்டுட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் 4-5 வாட்டி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எந்த இடத்துலையும் காஞ்ச மாவு தெரியக்கூடாது. அதுக்கப்புறமா ரெடி பண்ண டின்னில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இந்த பேட்டரை உள்ளே ஊற்றிக்கோங்க. பேட்டரை டின்னில் ஊற்றின பிறகு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சாக்லேட் சங்க்ஸ் அதில் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு ஒரு டூத் பிக்கை எடுத்து எல்லா சாக்லேட் சங்க்ஸையும் அந்த பேட்டருக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓடிஜியில் 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ண பிறகு இப்போ உங்களுடைய கருப்பு கவுனி ப்ரௌனி அழகாக க்ரிங்கிள் டாப்போட ரெடி ஆயிடுச்சு. உங்களோட ப்ரௌனி நீட் ஸ்லைசஸாக வரணுன்னா ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு பிரெட் நைஃபை எடுத்து நீட்டாக அதை ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. இந்த 6 இன்ச்சு பேனில் கிட்டத்தட்ட நமக்கு 9 பீசஸ் வரும். இப்போ பாருங்கள் உங்கள் ஃபஜ்ஜி ப்ரௌனி எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.